ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான பீகாக் வச்சு செய்கிற ஸ்லீவ் வீடியோ. ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு பீகாக் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 லைன் saree போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 லைன் வந்து சாரியோட கலர் பிங்க் கலர் போட்டுக்கிறோம். திரும்ப நம்ம சுகர் பீட் வச்சுட்டு அப்படியே 3 mmல பஞ்ச் பீட் வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் வந்து இது வந்து ஒயிட் கலர், ஆனால் அந்த மல்டி ஷேடிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த நெக் லைன் வந்து நம்ம ஒரு 1 inchக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் 3 mm போட்டு முடிக்கிறோம். 3 mm போட்டுட்டு சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிங்க் கலர்லேயே வந்து கட் பீட் வைக்கிறோம். கொஞ்சம் பிங்க் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் ஸோ பிங்க்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். ஸோ குந்தன் வைக்கிறோம். குந்தம் பிங்க் கலரில். குந்தனை சுற்றி நம்ம ஜர்தோசி போடுறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற பீகாக் டிசைன். ஸோ நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பீகாக் வந்து ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ பீகாக்கோட அவுட்லைன் ஃபஸ்ட் எப்போவுமே பண்ணிடணும். நம்ம மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குக்குமே அதை தான் பண்ணுவோம். அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பீகாக்கோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம உள்ளே இருக்கிற ஒர்க்கை பண்ணிவிட்டு அவுட்டர் ஒர்க் பண்ண போனோம்னா அந்த ஷேப்பில் வந்து ஒரு ஃபினிஷிங்கோ நீட்னஸோ இருக்காது. எங்கேயாவது வந்து கொஞ்சம் தள்ளிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுகர் பீட் வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். எது அவுட்லைன் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் கவனமாக போடணும். ஸோ இப்போ பீகாக்கோட வாயும் அந்த நெத்தியில் இருக்க இதுக்கையும் கொம்பும் வச்சுருக்கோம் நம்ம. அதுவும் அதே தான். வெளியில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணோம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு, அதனால தான் அது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டோன் செயின் அதே அந்த அவுட்லைனுக்குள்ளேயே எல்லாம் கவர் பண்ணி மாட்டுறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் அவுட்லைன் வந்து பண்ணுறது விங்ஸுக்கு. ஸோ விங்ஸையும் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பீகாக் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலிங் வீடியோ. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரே இடத்துலையே நம்ம சுற்றி வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். விங்ஸ்லேயும் ஒரு சின்ன ஸ்டோன் செயின் வைக்கிறோம். அளந்து எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம்.
நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைட்லேருந்து பண்ணால் ஒரு பக்கம் கம்மியான இதுவாக இருந்த மாதிரி இருந்தது. கம்மி இந்த சென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி போயிருந்தது. ஸோ அதை சென்டர்லேயும் ஸ்டிச் பண்ணால் அது கரெக்டாக உட்காருது. ஸோ இப்போது ஸ்டோன் செயினோட அவுட்லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்ததுமே நமக்கு இந்த ஒர்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் மோஸ்ட்லி. ஸோ அதுதான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸ்டோன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் போட்ட டிசைன் வந்து கொஞ்சம் நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்குள்ளேயே ஓடிடுச்சு. இந்த ஸ்டோனை வந்து இந்த இடத்துல எந்தெந்த பொசிஷனில் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சுட்டு அப்புறமா கம் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஸோ தட் அந்த லுக்கு வந்து கரெக்டாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. உள்ளே நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி பீகாக் வந்து உள்ளே ஃபில்லிங் பண்ணுறது த்ரெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அது அப்போ தான் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக ப்ரைட்டாக தெரியும் அப்படின்ட்டு. இது நம்ம சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இது வந்து த்ரெட்டில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பீகாக்கோட ஒரு ஃபினிஷிங் லுக்கு நமக்கு இருக்கும். ஸோ எங்கெங்கே பைப்பிங் வேணுமோ அங்கங்கே வச்சுருக்கேன். விங்ஸில் ஒரு சின்ன துண்டு, அப்புறம் வால் பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து விங்ஸில் வந்து ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பேஸில் வந்து நம்ம த்ரெட் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் வந்து ஜர்தோசி பண்ண அந்த திக்கான ஜர்தோசி வரும் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரிங் மாதிரி அந்த ஜர்தோசி தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 லைன்ஸ்க்கும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எல்லா அந்த லோடிங் ஒர்க்கையும் நம்ம அட் ஏ டைம் முடிச்சிடலாம். இல்லைனா இதுக்கு வேறு திருப்பி அதை மாற்றி பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ விங்ஸில் வந்து ஃபெதர் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஃபெதர் ஸ்டிச் வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுவே கொஞ்சம் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டைலில் வரும். ஓகேவா, அதான் ஃபெதர் ஸ்டிச்சு. ஸோ ஒன் சைட் ஃபுல்லாக போட்டு கீழே வர கம்ப்ளீட் பண்ணிட்டு நாட் போடுங்க. திருப்பி மேலே வந்து நெக்ஸ்ட் பக்கத்தையும் இதேமாரி ஃபெதர் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கிற லோடிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பெருசாக லாங்காக வர லோடிங், அதனால தான் இதை சுற்றி இப்படி இருக்கும். இந்த சென்டரில் கூட நீங்கள் த்ரெட் வச்சுக்கலாம். உள்ளே இருக்க நம்ம பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கான லோடிங் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நீங்களே யோசிச்சுக்கோங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண வரும், அந்த ஸ்லாண்டிங் லோடிங் எப்படி கரெக்டாக பண்ணுறது, கேப் இல்லாமல் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கோங்க. லோடிங் கண்டிப்பாக ஃபினிஷிங் முக்கியம், இல்லைன்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகே, லோடிங் முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சிருக்கோம் பாருங்கள். விங்ஸில் இருக்க லோடிங், வாலில் இருக்க லோடிங், காலில் வந்து அதுவும் ஒரு நார்மல் ஃப்ளாட் லோடிங் போட்டிருந்தேன். ஸோ போட்டு தலைக்கு வந்து டேம்பர் ஸ்டிச், அதாவது கண்டினியூஸாக போடுற செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 mm பீடு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாலில் இருக்கிற நம்ம குந்தனுக்கெல்லாம் வந்து ஜர்தோசி கவர் பண்ணிக்கிறோம். ஸோ ஜர்தோசி முடிச்சுட்டு இப்போ அது வந்து ஒரு பூக்கு மாதிரி, ஒரு வளைவு மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அதில். அதுக்கு வந்து திருப்பி சுகர் பீடு போட்டு வைக்கிறோம். ஒவ்வொரு பீக்காக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
பீகாக். இது பீகாக்கா அன்னம், சாரி இது அன்னம். பீகாக் அன்னம் கைண்ட் ஆஃப் மிக்சிங் இது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்தர் ஸ்டிச்சோட சென்டரில் அந்த வெயின் ஸ்டிச்சும் போட்டு முடிக்கிறோம். டீட்டெயிலிங்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி கரெக்டாக போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன்ஸ் போடுறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த 1 ஸ்கேல் டிஃப்ரென்ஸுக்கு ஒரு லைனுக்கும் ஒரு லைன் விட்டு விட்டு, ஓகேவா, இது மாதிரி மார்க் பண்ணிவிங்க. அங்கே நம்ம இந்த மாதிரி 3 mm பீட்ஸில் 3 வச்சு இந்த மாதிரி ஒரு புட்டா மாதிரி வச்சு அது ஒரு மாதிரி ஒரு இதில் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு லைன் தான் வந்து இந்த புட்டாஸ் வைக்கிற மாதிரி வச்சுருந்தோம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு லைன் சும்மா தான் இருக்கும். அது வந்து நம்ம த்ரெட்டை போட்டு 2 பக்கமும் த்ரெட்டு போட்டு பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எப்படி இருக்குது அப்படின்னும் சொல்லுங்கள். மிஸ்டேக்ஸ் இல்லை டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா. டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. கால் பண்ணிங்கன்னா நானே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு அது இடையில டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ பார்த்து தானே மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். தேங்க்ஸ்.